வானம் எனக்கு சிங்காசனம் என்று நம்மை மிரட்டலாம். ஆனா பிள்ளைகளாக நாம் செல்லும் பொழுது அவர் நமக்கு நடுங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 58:9 பாருங்கள். அவரே எழுதி வைத்திருக்கிறார். நீ என் பிதாவே என்று என்னை கூப்பிடுவாய். அவர் என்ன சொல்வாரா? தோ நான் அங்கே இருக்கிறேன்ப்பா. I am here. I am here. நீ கூப்பிடுவாய், என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயப்பா. அவர் உடனே சொல்வார், தோ இங்க இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கிறேன். அதிலே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நமது அருகில் இருப்பதும் நமக்கு உதவி செய்வதற்கு காத்திருப்பதும் பேரானந்தம். தயவு செய்து உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் கடினமானவர் அல்ல. என்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கிறோமோ, என் குறைகளை மன்னியும் என்று கெஞ்சுகிறோமோ, அன்று குறைகளை நீக்குவது மட்டுமல்ல, நமது அருகிலேயே இருக்கிற அன்பு தகப்பனாய். எத்தனை மகிழ்ச்சி! உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் அருகில் இருப்பார். நீங்கள் கூப்பிடும் முன்பதாக உங்களுக்கு செவி கொடுப்பார். கவலைப்படாதிருங்கள். இன்று இரவு அவர் அப்படி கொடுத்து தான் ஆக வேண்டும். காரணம், அவர் நம்முடைய தகப்பன். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள் மழை பெய்திடும், அன்பு மிகும் பே இன்பம் என கருள் என்